இந்த பனங்கிழங்கு சீசனில் நீங்கள் பனங்கிழங்கை இது வரைக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லைன்னா இனிமேலாவது இதையும் சேர்த்து வேக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வாசமாகவும் இருக்குது, மலச்சிக்கல் பிரச்சனையும் இருக்காது. அதுக்கு இந்த மாதிரி நல்ல விளைஞ்ச கிழங்காய் எடுத்துக்கோங்க. தோலெல்லாம் உரிச்சிட்டு 2 பக்கமும் தேவையில்லாத பகுதியெல்லாம் நறுக்கிட்டு கழுவி எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், அப்புறம் 6 பல் பூண்டு, மிளகா வந்து நல்லா அரைப்படுறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு, அப்புறம் ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் கிழங்கு கிடச்சேன்னா அதை இந்த மாதிரி பொடிப்படியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. அது கிடைக்கலன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் குறைனே அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு குக்கர் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம், அதில் வந்து கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கிழங்கை போட்டுக்குங்க. இது கூட அரைச்சி வச்சிருக்க மசாலா, அப்புறம் இந்த கிழங்கு தண்ணி ரெண்டுக்குமே தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து பாத்திரம்னா 3/4 மணி நேரம் வேக வச்சுக்கோங்க. குக்கர்லனா 7 8 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ கிழங்கு வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை 2ஆக பிரித்து நடுவில் இருக்க நரமையும் எடுத்துட்டு மேலே இருக்க நாரெல்லாம் எடுத்துட்டு கூடவே கொஞ்சம் தேங்காயும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் மீதமே இருக்காது, அவ்வளோ கிழங்கை நீங்களே சாப்பிட்ருவீங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.